Hi everyone, welcome to Ani with Anita. Kindly like, share and subscribe to my YouTube channel. Today we are going to see a log in Tamil. Please do apologize if there is any grammatical mistake or pronunciation mistake. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அன்னமா மலையில் இருக்கிறோம். இந்த அன்னமா மலை எங்கே இருக்குதுன்னா பெங்களூரில் உத்தரஹள்ளின்னு சிட்டியில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து லென்ஸ் சீசன் வீக் 5 வந்து இங்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலி கீழே வந்து மாஸ் நடந்துன்னு இருக்கும். மாஸ் கண்டுட்டு தான் நம்ம மேலே வரணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எங்கள் கேப் டிரைவர் வந்து டைரெக்டாக மலை மேலே கூப்பிட்டுன்னு போயிட்டாரு. அதனால நாங்கள் மலை மேலேக்கு போயிட்டு அப்புறமா கீழே வந்து மாஸ் கண்டோம். ஆக்சுவலி கீழே வந்து மாசு சிலுவை பாதை எல்லாம் நடக்கும். எப்பயுமே வந்து மலை மேலே தான் நடக்கும். பட் இந்த வருஷம் அன்ஃபார்ச்சுனேட்லி டியூ டு சம் ரீசன்னால மேலே வைக்கல. பட் மேலேயே ஒரு ஃபேமிலி வந்து சிலுவை பாதை நடத்தின்னு இருந்தாங்க. நாங்கள் அவங்க கூடயே ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிட்டு ப்ரேயர்ஸ் ஒரு ஸ்டேஷனோட சிலுவை பாதையும் கேட்கும் போது ஹார்ட் மெல்ட்டிங்காக இருந்துச்சு. ஜீசஸோட அந்த கஷ்டம், என் மதர் மீடிப்பட்ட துன்பம் எல்லாமே அவ்வளோ வழிகளாக இருந்துச்சு அந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்கும் போது. ஸோ அவங்க கூடயே நாங்கள் ஜாயின் பண்ணி ப்ரேயர் பண்ணி நடந்தோம். இந்த அன்னமா மலைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, ஸ்ரீ ஹனுமன் பெட்டா. நீங்கள் கிளாப்ல வரணும்னா அந்த லொக்கேஷன் ஸ்ரீ ஹனுமன் பெட்டான்ற லொக்கேஷன் டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக கேப் டிரைவர் வந்து இந்த மவுண்டைன் கிட்ட எடுத்துன்னு வந்து விட்டுடுவாங்க. கொல்கோதா மலை ஆயத்த நிலையில் உள்ள கொலைக்காரர்களையும் பார்வையாளர்களையும் பார்த்து கல்வாரி பயணத்துடன் தம் வாழ்க்கை பயணமும் நிறைவு பெறப்போவதை உணர்கிறார் இயேசு. இம்முறை விழுந்தது மரண வீழ்ச்சியே. இருப்பினும் மீண்டும் எழுந்து நடக்கிறார் கொல்கோதா மலை நோக்கி தம்மை மரணத்தின் கைகளில் ஒப்புவிக்க. 3ஆம் வீழ்ச்சி முதிர் வயதில் வீழ்ச்சி. முதிர் வயதில் வீழ்ச்சி என்பது உடல் நலத்தின் வீழ்ச்சியும் உறவுகளின் வீழ்ச்சியும். உடல்நல வீழ்ச்சி, உறவுகளின் வீழ்ச்சி இரண்டுமே இள வயதிலும் நடுவயதிலும் நாம் விதைத்த விதைகளின் பயன்கள். தீய பழக்க வழக்கத்தை இளவயதில் பழகிவிட்ட மனிதன் நடுவயதை கடப்பதே ஒரு சாதனைதான். அப்படியே கடந்தாலும் முதிர் வயது என்பது ஒரு போராட்டம்தான். குடி, புகை, போதை போன்ற பழக்கங்களை பழகிவிட்ட முதியவர்களின் வாழ்க்கை போராட்டம் சொல்லில் அடங்காதது. தன் கடன்களை தானே நிறைவேற்றிக் கொள்ள முடியாத நிலை. உறவுகளும் நண்பர்களும் மட்டுமல்ல, நிலை கண்ணாடி கூட உன்னை ரசிக்காத நிலை. தான் உடல்நல வீழ்ச்சியின் உச்சம். உறவுகளின் வீழ்ச்சி அன்பென்ற விதையை இளமையிலும் நடுவயதிலும் விதைக்காத மனிதனின் நிலை. இளமையில் விதைகளை விதைக்காதவன் முதுமையில் இளைப்பாற மரங்களை தேட முடியாது. இளமையில் அரவணைக்க விரியாத கைகள் முதுமையில் ஆறுதலான மனங்களை பெறுவது சாத்தியமல்ல. அழைப்பு வராத ஈரனின் அறுபட்ட காதுகளை குணமாக்கியவர் ஏன் தம் காயங்களை குணமாக்கி கொள்ளவில்லை? தண்ணீரில் மூழ்காமல் கடல் மீது நடந்தவருக்கு அடிகள் விழாமல் தடுத்திருக்க முடியாதா? 5000 பேருக்கு உணவு வழங்கியவர் ஏன் தம் பசியை தீர்த்து கொள்ளவில்லை? கானா ஊரில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்ற தெரிந்தவர் சிலுவையில் தொங்கும்போது ஏன் தம் தாகத்தை தீர்த்து கொள்ளவில்லை? வாழும் வரையில் தெய்வீக தன்மையுடன் வாழ்ந்தவர் கல்வாரி பயணத்தில் தம் சக்தியை இழந்து விட்டாரா? இல்லையே. தம் முகம் துடைத்த வெரோனிகாவின் துணியில் தம் முகத்தை பதித்து தம் ஆற்றலை வெளிப்படுத்தினார் அல்லவா? அவர் தம் தெய்வீக தன்மையை பிறர் நலனுக்காக மட்டும்தான் உபயோகித்தாரே தவிர ஒருபோதும் தன்னலத்திற்காக பயன்படுத்தியதில்லை. தமக்கு பசித்த போது அப்பங்களை தேடினார். அத்தி மரத்தை அண்ணாந்து பார்த்தார். மனிதனாக பிறந்த கடவுள் பிறர் நலம் காக்க மட்டும் தம் தெய்வீகத்தை உபயோகித்தார். மரண தருவாயிலும் தம் வல்லமையை தமக்காக பயன்படுத்த முன்வரவில்லை. இயேசு மனிதராக தம் கடைசி அலறலை வெளியிடுகிறார். என் கடவுளே, என் கடவுளே, ஏன் என்னை கைவிட்டீர்? மனிதனாக பிறந்த கடவுள் மனிதராகவே தம் தலை சாய்த்து உயிரை விடுகிறார். மரணமற்ற மனிதனின் உலகில் எவரும் நீ எப்படி வாழ்ந்தாய் என்பதை நீ இறந்த பின் சில நிகழ்வுகள் உன் ஆன்மாவுக்கு உணர்த்திவிடும். நீ உறங்கிய கட்டிலில் உன் உறவுகள் படுத்து கிடக்கும். உன் நினைவுகளுடன்
நீ உடுத்திய உடை சில வேளைகளில் உன் உறவுகளுக்கு போர்வையாகிவிடும். உன் பேனா, மூக்கு கண்ணாடி, கைத்தடி மற்றும் பல சாதாரண பொருட்களும் பொக்கிஷமாகும். வரவேற்பறையிலும் பூஜை அறையிலும் உன் புகைப்படங்கள் இடம்பெறும். உனக்கு பிடித்த உணவு தயாரிக்கப்படும் போது நீ நினைக்கப்படுவாய். ஏதேனும் சில நடந்தாலும் கூட உன் வாழ்க்கை வெற்றிகரமானது என பொருள் கொள்ளலாம். ஆனால் இவை எதுவுமே நடைபெறவில்லை என்றால் உன் ஆன்மாவின் அழுகையை அடக்க ஆண்டவனும் முன்வரமாட்டான். இயேசுவை போல தன்னலமற்ற வாழ்வை வாழ பழகிக்கொள். இறந்தாலும் நீ வாழ்வாய். உன் குடும்பத்தினர், அண்டை அயலார், உடன் பணியாளர்கள், பங்கு மக்கள் மனங்களில் என்னாலும் நினைவு கூறப்படுவாய். நீ விட்டு சென்ற அடிச்சுவட்டில் நடக்கவும் பலர் முன் வருவர். அந்த மலையிலே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குது. அங்க ஒருத்தர் மியூசிக் பண்ணின்னு இருந்தாரு. அது கேட்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்புறமா நான் மலையிலேருந்து இறங்கும் போது கரெக்டாக மாஸ் ஸ்டார்ட் ஆக டைம் ஆயிடுச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மாஸ் ரீடிங் எல்லாமே நடந்துன்னு இருக்குது. தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர் யார் வச்சிருக்கிறவங்க, எந்த ஃபேமிலியெல்லாம் வச்சிருக்கிறாங்கன்ட்டு ஃபாதர் படிச்சுன்னு இருந்தாரு. மாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகின்னு இருந்தாங்க. ஆண்டவருக்கு நன்றி பலியாக மேரி சந்தோஷ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி பலியாக ஜிஆர் ஆண்டனி ராஜ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி பலியாக பிரான்சிஸ் வாமி குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி பலியாக சுதா ஜேம்ஸ் குடும்பத்தினர் ஒப்புக் கொடுக்கின்றார். மக்களே, நான் உங்கள் கல்லறைகளை திறந்து உங்களை அவற்றிலிருந்து வெளிக்கொணர்கையில் நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்கள் மீது பொழிவதாகிய ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. சாவின் போது முடியுமா? கடவுளின் மாட்சி விளங்கவே இவன் நோயுற்றான். இதனால் மானிட மகனும் மாட்சி பெறுவர் என்றார். மார்த்தாவிடமும் அவருடைய சகோதரியான மரியாவிடமும் லாசரிடமும் இயேசு அன்பு கொண்டிருந்தார். லாசர் ஸோ மாஸ் முடிச்சுட்டு ஒன்று சிலுவை பாதம் முடிஞ்சிட்டு ஒன்று அன்னதானம் கொடுத்துருந்தாங்க. ஒரு 30 minutes லஞ்ச் பிரேக் விட்டாங்க. ஸோ லஞ்ச் பிரேக் முடிச்சிட்ட பிறகு ஆராதனை அண்ட் ஹீலிங் ப்ரேயர் இருந்துச்சு. ஸோ மாசன் அன்னதானம் முடிச்சிட்ட பிறகு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அதுக்கு மேலே லேட் ஆச்சுன்னா கேப் எங்களுக்கு கிடைக்காது. வெளியே கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் எவ்ரி ஒன். தேங்க்யூ.